Taste the Daily. ஸ்டாலின் ஆட்சியில் பல்வேறு தொழில் முனைவோர், இளைஞர்கள், முதலீட்டாளர்கள் தமிழகத்தை விட்டு வேறு இடங்களை நாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பிரபல ஆங்கில நாளிதழில் அவர் எழுதிய கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளதை காண்போம். இந்த ஆண்டு துவக்கத்தில் தனது அரசின் கீழ் 6,64,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஏற்படுத்தப்பட்டதாக ஸ்டாலின் அறிவித்த நிலையில் பொருளாதார மேம்பாட்டுத்துறை மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட அறிக்கைகள் படி அத்தொகையில் 4 பங்கு மட்டுமே முதலீடுகள் வந்துள்ளன. சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை பாதை ஈஸ்ட் கோஸ்ட் பொருளாதார பாதையின் பகுதியாக உருவாக்கப்பட்டது. இந்த 590 கிலோமீட்டர் நீளம் 23 மாவட்டங்களுக்குள் சிறந்த துறைசார் விரிவாக்கத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். சென்னை பெங்களூரு தொழில்துறை பாதை என்பது தமிழ்நாட்டின் வடக்கு மாவட்டங்களை இந்தியாவின் தொழில்நுட்ப தலைநகரான பெங்களூருடன் இணைக்கும் திட்டமாக உருவாக்கப்பட்டது. ஒரு தனி நிறுவன காப்புரிமை உருவாக்கப்பட்டு பொன்னேரி மையத்திற்கு ஒரு கையேடு திட்டம் வரைபடம் செய்யப்பட்டது. இருந்த போதும் முக்கிய பணிகள் இன்னும் நிறைவேறவில்லை. தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறையின் கீழ் 11,794 கோடி ரூபாய் மதிப்பிலான முதன்மை ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டாலும் வெறும் 3,861 கோடி ரூபாய்க்கான பணிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக 4 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாக இழக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு இக்கட்டுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஸ்டாலின் ஆட்சியில் தொழில்துறையின் தோல்வி குறித்து விளக்கியுள்ளார். மேலும் திமுக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தாண்டி முன்னேற தவறிவிட்டதாகவும் பல்வேறு தொழில் முனைவோர் இளைஞர்களும் தமிழகத்தை விட்டு இடம்பெயரும் சூழ்நிலையை ஸ்டாலின் அரசு உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதை மாற்ற அதிமுக உறுதி பூண்டுள்ளதாக நம்பிக்கை தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர், இந்தியாவின் அடுத்த கட்ட தொழில்துறை வளர்ச்சியை தமிழ்நாடு வழிநடத்த முடியும் என்று அதிமுக நம்புவதாக தெரிவித்துள்ளார். எனவே வாய்சவடால் விடுவதை விடுத்து உண்மை நிலையை நோக்கி நகர வேண்டிய நேரம் இது என்பதை திமுக அரசு புரிந்து செயல்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.